யார் இந்த நாஸ்ட்ரடாமஸ்? உங்கள் அனைவருக்கும் எழுகின்ற பிரதானமான கேள்வி இவர்தான். இவரை பற்றிய வரலாற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தீர்க்க தரிசனங்களாக இவர் இந்த உலக வரலாற்றில், அதுவும் 500 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து கூறிய விடயங்கள் நிகழ்காலம் வரை எப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் இது சாத்தியம்தானா? ஆருடம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயங்கள் தானா? அப்படி என்னென்ன ஆருடங்களை, குறிப்பாக தீர்க்க தரிசனங்களை இவர் கூறியிருக்கிறார் என்பதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் அவர் கூறிய ஆருடங்கள் எத்தனை பலித்திருக்கின்றன? அதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டை பற்றியும், இதற்கு பிறகு எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அவர் ஆருடம் கூறியிருக்கிறார். இந்த 2024இல் நாங்கள் என்னென்ன எதிர்பார்த்திருக்கிறோம், இவைகள் எல்லாம் நடந்தால் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? அவர்கள் கூறியது சாதகமான ஆருடங்களா, பாதகமான ஆருடங்களா? தெரிந்து கொள்வோம். நாஸ்ட்ரடாமஸ் யார்? 2024 எப்படி உதயமாக இருக்கிறது? குறிப்பாக மனித குலத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதை நாமும் பார்க்கலாம். கற்கால மனிதனாக காடுகளில் வேட்டையாடி திரிந்த மானுட இனம் இயற்கையை கற்று வாழ்வியலை அமைத்து பின்னாட்களில் வரப்போகும் சந்ததிகளுக்கான வழிகாட்டுதல்களையும் செவிவழி செய்தியாக கடத்தி வந்தான். அன்றாட வாழ்க்கையை சவாலாக கொண்டு வாழ்ந்த மனிதன் பின்னாட்களில் நாகரீகம் அடைந்து ஆற்றுப்படுகைகளில் குடியேற்றங்களை அமைத்து விவசாய நடவடிக்கைகளையும் ஆரம்பித்தான். இதன் மூலம் சனத்தொகை பெருக்கம் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் என்பனவும் தோன்றின. நாகரீக வளர்ச்சியின் பிந்திய வடிவமாக கடவுள் கொள்கையின் தோற்றமும் அது சார்ந்த புராண கதைகளும் தீர்க்க தரிசனங்களும் இன்றளவும் உலகை கட்டுப்படுத்தும் சக்திகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இது மத்திய கிழக்கில் உருவாகிய ஆபிரகாமிய பாகனிய மதங்கள் தொடக்கம் கிழக்கில் உருவாகிய சனாதன தர்ம அடிப்படையிலான மதங்கள் வரை பொருந்தும். இவை அனைத்தும் உலகத்தின் தோற்றம் தொடக்கம் பிரபஞ்சத்தின் அழிவு வரை நடந்தவை மற்றும் நடக்கப் போகும் சம்பவங்களை பற்றி எடுத்துரைக்கின்றன. மக்களை நன்னெறியில் வழிபடுத்தி செல்ல காலத்திற்கு காலம் இறை தூதர்களும் அவதாரங்களும் ஒவ்வொரு மதத்திலும் உருவாகியது. அந்த உன்னத ஆத்மாக்கள் சமகாலத்தில் வாழ்ந்த மக்களை மட்டுமன்றி எதிர்காலத்தில் வரப்போகும் சந்ததியினர் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் விழுமியங்களையும் ஆற்ற வேண்டிய சமூக கடமைகளையும் எடுத்துரைத்தனர். மேலும் இவர்கள் எதிர்காலத்தில் மானிட இனம் எதிர்நோக்க இருக்கும் பிரச்சனைகள், இயற்கை மாற்றங்கள் மற்றும் சாத்தானின் பெயரிலான எதிர்மறையான சம்பவங்கள் பற்றியும் தமது தீர்க்க தரிசனங்களில் கூறுவதற்கும் தவறவில்லை. அவ்வாறு மத நம்பிக்கையை தீவிரமாக பின்பற்றி உலகம் தமது அன்றாட நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விடயங்களையும் அனுமானித்து இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் பிரான்சின் செயின்ட் ரெமிடே புரோவின்ஸில் டிசம்பர் 14ஆம் திகதி 1503 அன்று பிறந்த நாஸ்ட்ரடாமஸ் மதங்களை தாண்டிய தீர்க்க தரிசனங்களை தனக்கு பின்னால் வரப்போகும் 2200 வருடங்களுக்கும் மொத்தமாக ப்ரொபீஷியஸ் ஆஃப் நாஸ்ட்ரடாமஸ் எனும் புத்தகத்தின் மூலமாக உலகிற்கு பரிசளித்துள்ளார். தொழில் முறையில் ஒரு வைத்தியராக விளங்கினாலும் தனது அபாரமான சிந்தனை மற்றும் முன்னுணரும் ஆற்றல் காரணமாக தனது சிந்தனையில் உருவாகும் தீர்க்க தரிசனங்களை 4 வரி பாடல்களாக எழுதி வந்தார். இந்த பாடல்கள் நேரடி அர்த்தத்தை தராத பொழுதும் திருக்குறள் போல வியாக்கியானம் செய்து அதன் ஆழ்ந்த கருப்பொருளை அறிந்து கொள்ளலாம். பல்வேறு நாடுகளையும் மனிதர்களை பற்றியும் தீர்க்க தரிசனங்களை கூறியிருந்தாலும் தனது மரணத்தை தானே முன்னுணர்ந்து கொண்ட ஒரே நபராக இன்றளவும் வரலாற்றில் இவர் இடம்பெறுகிறார். ஜூலை 1, 1566 அன்று தனது சீடர்களிடம், நாளை யாரும் இங்கு வர வேண்டாம், நான் இங்கு இருக்க மாட்டேன் என கூறியுள்ளார். என்றும் இல்லாதவாறு இவ்வாறு கூறியது சீடர்களிடம் சிறிது கலக்கத்தை ஏற்படுத்தினாலும்
அப்போது அதனை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனினும் அடுத்த நாள் ஜூலை 2 அவர் காலமாகியிருந்தார். தனது தீர்க்க தரிசனங்களை மொத்தமாக 942 4 வரி கவிதைகள் மூலமாக எடுத்துரைத்துள்ளார். நாஸ்ட்ரடாம்ஸின் கூற்றுக்கள் பல காலங்களிலும் உண்மையாக நடந்தாலும் அவரது குறிப்புகளில் காணப்படும் வருடங்கள் சில வேளைகளில் மாறுபடக்கூடும். இதற்கு காரணம் கணிதவியலில் நாஸ்ட்ரடாம்ஸ் சிறந்தவராக காணப்படவில்லை. இவர் பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்யமான விடயம், நாஸ்ட்ரடாமஸ் இறந்ததன் பின்னர் அவர் முன்பு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரது கல்லறையில் என்னை தோண்டி எடுக்காதீர்கள், நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டது. பின்னாட்களில் இதனை கேள்வியுற்ற 3 இளைஞர்கள் சவாலாக ஏற்று அதனை செய்து பார்ப்பதற்காக நாஸ்ட்ரடாம்ஸின் கல்லறைக்கு சென்றனர். கல்லறையை பெயர்த்து சமாதியை தோண்டி உடலை வெளியே எடுத்த சில வினாடிகளில் எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டு ஒன்று அந்த மூவரில் ஒருவரை தாக்கியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாஸ்ட்ரடாம்ஸின் புகழ் உலகம் முழுவதுமே பரவத் தொடங்கியது. அவரிடம் அபரிமிதமான சக்தி இருப்பதாகவும் மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாஸ்ட்ரடாம்ஸினால் முன்பே கூறப்பட்டு கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம்.